அஸ்ஸலாமு அலைக்குமால். நான் நேத்து ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணும்போது ஒரு டிப் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாரி அடிபிடிச்ச பாத்திரத்தில அது கிளீனா போறக்கு எப்படி அப்படிங்கிறத. ஸோ இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். இதுக்கு அந்த மாதிரி நீங்க பார்த்தாலே தெரியும். நான் வந்து அது தேய்ச்சது போக மீதி அந்த அடிபிடிச்சது வந்து போகாம அது இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் வெங்காயத்த கட் பண்ணி போட்டுட்டு, இந்த மாரி கொதிக்கிற தண்ணிய போட்டு 5 மினிட்ஸ் அகைன் கொதிக்க வச்சு நம்ம அத வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம். தென் நார்மல் ஸ்க்ரப் நம்ம எப்பயும் தேய்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்து தேய்க்கணும். நம்ப நார்மலா தேய்க்கிறத விட கொஞ்சம் ஒரு ப்ரெஸ் குடுத்து தேய்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் கண்டிப்பாவே க்ளீனாவே போச்சு. நீங்களே பாருங்க. நீங்க பார்க்கவே தெரியும். இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமா போது. ஸோ வந்து ஈஸியான டெக்னிக்கா தான் இருந்தது. ஏன்னா இது ரொம்ப நாளா எனக்கு போகாம இருந்த அந்த அடி பிடிச்சது தான் இது. ஸோ வந்து இந்த டெக்னிக் வந்து 10% வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் வந்து 10% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது டிப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு இல்லையா? உண்மையா பொய்யான்னு இருந்ததுன்னா என்ட்ட சொல்லுங்க. ட்ரை பண்றேன்.